சிவபெருமானோட கழுத்துல எதனால பாம்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எதனாலன்னு நான் சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிருங்க. ஒரு நாள் தேவர்களும் அசுரர்களும் பாத்தீங்கன்னா பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை எடுக்கலாம்னு நினைச்சாங்க. பார்க்கடலை கடையத்துக்கோசரம் கயிறா பாத்தீங்கன்னா பாம்பை பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. அந்த பாம்போட பேரு தான் வாசுகி. பார்க்கடலை கடைஞ்சிட்டு இருக்கும் போது ஆழகால விஷம் பாத்தீங்கன்னா வெளிவருது. அந்த விஷம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தையுமே அழிக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்தது. இதை தெரிஞ்சுக்கிட்ட தேவர்கள் எல்லாருமே சிவபெருமான்கிட்ட போய் உதவி கேட்கறாங்க. சிவபெருமான் பாத்தீங்கன்னா இதை கேட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஆழகால விஷத்தை பாத்தீங்கன்னா குடிக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பார்வதி தேவி பாத்தீங்கன்னா சிவபெருமான் கழுத்தை பாத்தீங்கன்னா ரொம்பவே கெட்டியா புடிச்சுக்கிறாங்க. சிவபெருமானோட கழுத்தை பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ஆயிருது. இதனாலதான் சிவபெருமான நீலகண்டன் கூட சொல்லுவாங்க. ஆனா பார்வதி தேவியால ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா சிவபெருமானோட கழுத்தை இறுக்கமா பிடிக்க முடியல. சிவபெருமானோட தீவிர பக்தனான வாசுகி பாத்தீங்கன்னா சிவபெருமான்கிட்ட வந்து கேக்குறாரு, உங்க கழுத்துல இருந்து அந்த விஷம் கீழே இறங்காம நான் வந்து இறுக்கமா பிடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு